99% பேர் தவறாக பயன்படுத்தும் தமிழ்ச்சொல். உழுந்து சரியா? உழுந்து சரியா? தமிழ் இலக்கணம் சொல்லும் உண்மையான பதில் என்ன? பல ஆண்டுகளாக நாம் தவறாக பயன்படுத்தும் சொல் எது? உழுந்து, உழுந்து. எது சரி? 1. ழ எழுத்தின் சிறப்பு. ழ என்பது தமிழுக்கே உரிய தனித்துவமான எழுத்து. உலகின் பெரும்பாலான மொழிகளில் இந்த ஒலி இல்லை. தூய தமிழ்ச் சொற்களில் ழ அதிகமாக காணப்படும். சில உதாரணங்கள்: வாழ், மொழி, உழவு, பழம், அழகு, நிழல், விழி, குழல், முழவு, யாழ். சிவ், உழுந்து பை உழுந்து. உழுந்து என்பதே பழமையான தமிழ்ச்சொல். உழுந்து என்பதும் வழக்கில் பயன்படுத்தப்படுகிறது. ழ மற்றும் ழ இரண்டிலும் வழங்கப்படும் சில சொற்களில் இதுவும் ஒன்று. உதாரணங்கள்: உழுந்து பை உழுந்து, பவழம் பை பவளம், குழறு பை குளறு. 3. உளுத்தம்பருப்பு எப்படி வந்தது? படி 1. உழுந்து பிளஸ் பருப்பு, இடையில் சாரியை சேரும். உழுந்து பிளஸ் பிளஸ் பருப்பு. படி 2. மென்தொடர் குற்றியலுகர சொற்கள் புணரும்போது கடைசிக்கு முந்தைய மெல்லினம் தனக்குரிய வல்லினமாக மாறும். உழுந்து, இந்து, இத்து. அதனால் உழுந்து, உழுத்து. படி 3. உழுத்து பிளஸ் பிளஸ் பருப்பு, உழுத்தம் பருப்பு. பேச்சு வழக்கில் உழுத்த பருப்பு என்றும் ஒலிக்கும். இது வெள்ளை அல்லது கருப்பு உளுந்து என்று அறியப்படுகிறது. இவ்விரு வகைகளும் பொதுவாக உளுத்தம்பருப்பு, உராத் தால் என்றே குறிப்பிடப்படுகின்றன. இதே விதி. வேம்பு கூட்டல் காய், இம்மு இப்பு. வேப்பு கூட்டல் அம்மு கூட்டல் காய், வேப்பங்காய். கரும்பு கூட்டல் சாறு, இம்மு இப்பு. கருப்பு கூட்டல் அம்மு கூட்டல் சாறு, கருப்பஞ்சாறு. பயறு வகைச் செடியிலிருந்து விளையும் தானியம்தான் உளுந்து. உளுந்து என்றும் வழங்கப்படுவதுண்டு. உழுந்து செம்மொழி தமிழ் மற்றும் இலக்கணப்படி முதன்மையான வடிவம். உளுந்து பேச்சு வழக்கு மற்றும் நவீன பயன்பாட்டில் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட வடிவம்.